என்ன ஈக்குவேஷன் தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ரைட். நெக்ஸ்ட் சிக்ஸ்த் டைப் அதோட டைப் என்ன எஃப் ஆஃப் இஜெட் கமா பி கமா கியூ ஈக்குவல் டு ஜீரோ. இதுதான் சிக்ஸ்த் டைப்போட ஃபார்மேட். சரி இந்த ஃபார்மேட் என்ன சொல்றாங்க அப்படின்னா லெட்டஸ்ட் டேக் லெட்டஸ்ட் டேக் என்ன சொல்றாங்க வெரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் இது சொல்யூஷன் மெத்தட்லாம் மாறும். u ஈக்குவல் டு என்ன எடுக்க சொல்றாங்க எக்ஸ் பிளஸ் ஏஒய் எடுக்க சொல்றாங்க. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா மற்றது எல்லாத்துக்குமே என்ன எழுதுறோம் டிஇஜெட் ஈக்குவல் டு பி இன்டி டிஎக்ஸ் பிளஸ் கியூ இன்டி டிஒய் போட்டுக்கிறோம். பட் இந்த ரிசல்ட்டுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் q ஈக்குவல் டு எக்ஸ் பிளஸ் ஏஒய் எடுக்க சொல்றோம். சரிங்களா? இதுல இருந்து நம்ம என்ன கண்டுபிடிக்க சொல்றோம் அப்படின்னா டோ யூ பை டோ எக்ஸ் வேல்யூ என்ன, டோ யூ பை டோ ஒய் வேல்யூ என்ன, இதை கண்டுபிடிச்சு சொல்றாங்க. அப்ப இதை கண்டுபிடிச்சு என்ன ஓகே சார். இதை கண்டுபிடிச்சு என்ன உங்களுக்கு ரெஸ்பெக்ட் எக்ஸ்னா ஒண்ணுன்னு வருமா? அதே மாதிரி இங்க கண்டுபிடிச்சு என்ன கிடைக்கும் ஈக்குவல் டு ஏன்னு வர மாட்டேங்குது ஈக்குவல் டு ஏன்னு வரும். கரெக்டா கரெக்ட்? சார். சரி அடுத்து லேட்டஸ்ட் கேட்குறேன். அடுத்த கண்டிஷன் லேட்டஸ்ட் கேக் பிங்கிறது என்ன எடுக்க சொல்றாங்கன்னா டிஇஜெட் பை டியூன்னு எடுக்க சொல்றாங்க. அண்ட் கியூங்கிறது என்ன எடுக்க சொல்றாங்கன்னா கியூ நல்லா பாத்துங்க ஏ இன்ட்டு டிஇஜெட் பை டியூன்னு எடுக்க சொல்றாங்க. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். என்னென்ன எடுக்க சொல்றாங்க இது ஒரு கேஸ், இதை எடுத்துட்டு என்ன வேலையும் கண்டுபிடிச்சிட்டீங்க. அடுத்து இது ஒரு கேஸ், இந்த ரெண்டு கேஸ் எடுக்கிறீங்க. சரிங்களா? இப்போ இந்த பிக்யூ இருக்குல்ல, இந்த பிக்யூட ரிசல்ட் எங்க அப்ளை பண்ண போறீங்க? இந்த மெயின் ஈக்குவேஷன் கொடுத்துக்கிறான் பாத்தியா, இந்த பிக்யூவோட வேல்யூவை மெயின் ஈக்குவேஷன் அப்ளை பண்ணிட்டு அதுல இருந்து நீ சிம்பிளிஃபை பண்ணிட்டு கொண்டு வர்றது தான் நம்மளுடைய ஆன்சர். சரிங்களா? அதனுடைய இது வந்து நம்ம சிம்பிளிஃபை பண்ணிட்டு இன்டெகிரல் கண்டுபிடிக்கும் பாத்தீங்களா, அதுதான் நம்மளுடைய ஆன்சர். சரியா கண்ணு? ஓகே சார். இதுக்கு பேஸ் பண்ணி இது ஒரு ப்ராப்ளம் பார்த்தோம். அடுத்த டைப் வந்து லெக்ராஞ்சி டைப். இதை பேஸ் பண்ணி ஒரு ப்ராப்ளம் பார்த்தோம்னா லெக்ராஞ்சி டைப் மூவ் பண்ணிடலாம். சரிங்களா? சரி இப்போ எப்படி கொடுத்தா இதுக்கு எக்ஸாம்பிள் அப்படின்னு பார்த்தோம். கொஸ்டின் இதுக்கு எப்படி கொஸ்டின் கொடுத்துக்கிறாங்கன்னா p இன்ட்டு ஒன் ப்ளஸ் q ஈக்குவல் டு q இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. அப்போ பார்த்தா எது இன்வால்வ் ஆகுது? p இன்வால்வ் ஆகுது, q இன்வால்வ் ஆகுது, z இன்வால்வ் ஆகுது. அப்போ இது என்ன டைப்பு? f ஆஃப் p, q, z ஈக்குவல் டு 0 இந்த டைப். அப்போ இஜெக்ட் வந்தாலும் நம்ம என்ன எடுக்கணும் வச்சுக்கோங்க. வெரி இம்பார்ட்டன்ட். இஜெக்ட் வந்தாவே நம்ம என்ன எடுக்கணும் u ஈக்குவல் டு எக்ஸ் பிளஸ் ஏஒய். ஓகே, u ஈக்குவல் டு எக்ஸ் பிளஸ் ஏஒய் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஐடியா. அடுத்து நம்ம என்ன எடுக்க போறோம் p ஈக்குவல் டு dz பை du அண்ட் ஆல்சோ q ஈக்குவல் டு என்ன q ஈக்குவல் டு a இன்டு dz பை du. இது எல்லாமே நாமளே எடுக்கிறோம், ஓனா எடுக்கிறோம். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது எல்லாமே நம்ம என்ன எடுக்கிறோம் லேட்டஸ்ட் டேக்கு சொல்லிட்டு நாமளே எடுத்துக்கணும். சரிங்களா? இது எல்லாத்தையும் எங்க போய் அப்ளை பண்ண போறீங்க? இந்த p அண்ட் q ஓட வேல்யூ நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கீங்க. இந்த p அண்ட் q ஓட வேல்யூ எங்க அப்ளை பண்ண போறீங்க? இந்த ஈக்குவேஷன் அப்ளை பண்ண போறீங்க. இது வேணா ஈக்குவேஷன் 1 வெச்சீங்க, இந்த ஈக்குவேஷன் 2 னு வெச்சீங்க. 2 வந்து 1 ல அப்ளை பண்ணுங்க. அப்ப என்ன கிடைக்கும்? 2 in 1 சொல்றா கண்ணு. 2 in 1 அப்ளை பண்ணா என்ன கிடைக்கும் சொல்றா கண்ணு? சொல்றா. p ஓட வேல்யூ என்ன? p ஓட வேல்யூ என்ன கண்ணு? dz by du into 1 plus a into dz by du equal to q ஓட வேல்யூ again. q ஓட வேல்யூ என்ன? a into dz by ஆனா சொல்லு q சொல்லு ஓட வேல்யூ தானே சார் நம்ம a சொல்லுங்க dz ன்னு சொல்லு இன்னொரு சொல்லு. q ஓட வேல்யூ தானே சார் நம்ம வந்துட்டு a into dz by du ன்னு இருக்கோம். ஆமாடா a தான். அப்ப a into dz by du தான் எடுங்க. இந்த மாதிரி q ஓட வேல்யூ என்ன எடுங்க? a z into du dz by du. அதே மாதிரி அப்ப p வேல்யூ p வேல்யூ dz by du தான். வெறும் a தவிர a இல்லாம எடுங்க. ஓகே ஓகே. ஏ இருக்காது. இங்க ஏ இருக்காது பிக்கு, கியூக்கு மட்டும் ஏ இருக்கும். ஏன்னா ஒய்யோட கன்வர்ஷன் ஏ இருக்குதுல்ல. அப்ப டோ இஜெட் பை டோ யார் யாரு? டோ எக்ஸ் ஒய். டோ ஒய் வந்து டோ யூ பை. ஓகே, இந்த ரிசல்ட். அதனால வந்து கியூக்கு வந்து ஏ கிடைக்கும். கரெக்டா? கியூக்கு வந்து ஏ இருக்கும், பிக்கு வந்து ஏ இருக்காது. சரியாமா? அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியுதா? ஓகே சார். ஓகே டேங்க. ஸோ அடுத்த ரிசல்ட் என்ன கிடைக்கும்? சிம்பிளிஃபை பண்ணணும். இது சிம்பிளி பண்ணா நம்மளோட ஆன்சர் முடிஞ்சிடறாங்க. சொல்றா. இப்போ இங்க பாருங்க டி இஜெட் பை டியூ இருக்குதா? டி ஆமா இஜெட் சார். இருக்குதா அழகனே? அதே மாதிரி இங்கே டி இஜெட் பை டியூ இருக்குதா? ரெண்டு காமன் தானே? ஆமா சார். நான் கேன்சல் ஆயிடும். ஆமா சார். சொல்றாங்க இதுக்கு முன்னாடி நீயே சொல்லு சொல்லு என்ன கிடைக்கும் சொல்லு. 1 plus ம். a dz by du ம். is equal to az. அப்போ என்னாச்சு?
a dz by du is equal to az minus 1. அப்போ என்ன வரும்? So dz by du is equal to az minus 1 divided by a. அப்போ என்னடா பண்ணுது? செப்பரபிள் வேரியபிள். செப்பரபிள் வேரியபிள் என்னது? இஜெட்டுங்கிற ஃபங்க்ஷன் இருக்குது, யூங்கிற ஃபங்க்ஷன் இருக்குது. அப்போ இதை வந்து இங்கே கொண்டு வந்து இதை வந்து இங்கே கொண்டு வந்து அப்போ என்ன வரும் சொல்கிறாங்க? அப்போ என்னாச்சு? ஏ டிவைடட் பை ஏஇஜெட் மைனஸ் 1 இன்ட்டு டிஇஜெட் ஈக்குவல் டு டியூ. இந்த ஸ்டெப் என்ன டவுட் இருக்குறாங்க? இந்த ஃபுல் டைம் இங்கே கொண்டு இந்த டைம் கொண்டு இப்போ என்ன பண்ணுவோம்? இன்டெகிரல் கம்ப்ளீட் பண்ணுவோம். இன்டெகிரல் முடிச்சுக்கலாமா? அப்போ ரைட் சைடு என்னாகும்? யூவாக இருக்கும். லெஃப்ட் சைடு என்னாகும்? ஏங்கிற கான்ஸ்டன்ட். அப்போ டிஇஜெட் டிவைடட் பை ஏஇஜெட் மைனஸ் 1 கரெக்டாங்கண்ணே? ஒரு கான்ஸ்டன்ட் வரும், அது சி வச்சுக்கணும். சரி, சி வச்சுக்கணும். சரியாங்கண்ணே? இப்போ இதனோட ஃபார்முலா என்னோட கண்ணு? இதனோட ஃபார்முலாக்கு ஒரு ஐடியா கொடுக்குறேன். dx divided by ax plus b. இதனோட ஃபார்முலா என்னன்னா 1 by a into log of ax plus b plus c. இது இன்டெகிரல் ஃபார்முலா. சரிங்களா? நார்மல் ஃபார்முலா. அப்போ இந்த இடத்துல அப்ளை பண்ணும்போது என்னடா வரும் சொல்றேங்க? ஃபார்முலா புரியுதாடா? ஜஸ்ட் சொல்லு. இங்கே எக்ஸுக்கு பதிலாக இஜெட் இருக்குது, ஏக்கு பதிலாக ஏ, பிக்கு பதிலாக -1. அப்போ என்ன வரும்? 1 by a. அப்போ இங்கே 1 by a தான் இருக்குது. கரெக்டா? 1 by a எப்படி சார் வந்தது? கான்ஸ்டன்ட்ரா? கான்ஸ்டன்ட் இருக்கும்போது இது மாதிரி எக்ஸ் இருக்குது பக்கத்துல. பக்கத்துல எக்ஸ் பக்கத்துல யார் இருக்கிறாங்களோ இன்டெகிரேஷன் அதை டிவைட் பண்ணுங்க. ஓகே ஓகே. புரியுதுலாமா? புரியுது சார். சரி சொல்றேன். அப்போ 1 by a log of சொல்றாங்கன்னு az minus 1 equal to u plus c. இதுல என்ன டவுட் இருக்குதாங்கன்னு? a ஏன் கேன்சல் ஆயிருமா? அப்ப என்னாச்சு? log புரியுது சார். log of az minus 1 u ஓட வேல்யூ u எப்படி எடுத்தோம்? x plus ay ன்னு எடுத்தோம். நான் இருக்குதா? u ஓட ஆமா சார், ஃபர்ஸ்ட் எடுத்தோம். அதான் இங்க இருக்கு. சரி எடுங்க. இதுதான் நம்மளுடைய எண்ட் ஆஃப் ரிசல்ட். தட் மீன்ஸ் கம்ப்ளீட் இன்டெகிரலோட வேல்யூ. இது யாரோட வேல்யூ? கம்ப்ளீட் இன்டெகிரலோட வேல்யூ. சரிங்களா? இதுக்கப்புறம் நீ சிஐ வேணுமோ எஸ்ஐ வேணுமோ நீயே போட்டுக்கலாம். ஜிஐ வேணுமோ நீயே போட்டுக்கலாம். சரி, இப்போ ஜென்ரல் இன்டெகிரல் அண்ட் சிங்குலர் இன்டெகிரல் எது கேட்குறாலும் அதை நீயே போட்டுடலாம்.